வணக்கம். என் பேர் சரண்யா. நான் கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்திலேருந்து இங்கே வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன் சென்னையில் தங்கி. நான் கடந்த ஒரு 3 வருஷமாக ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய 3வது அட்டெம்ப்டில் நான் ஆல் இந்தியா ரேங்க் 125 எடுத்திருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஐ எம் பிகமிங் சரண்யா ஐஏஎஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆஸ்பிரன்ட் சரண்யா. அண்ட் இதுக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்தது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நான் அங்கே பயிற்சி பெற்றேன். அண்டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைண்ட் செட் தான் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அந்த 2 மணி நேரம் பேப்பரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டாலே ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட முடியும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ரொம்ப அவசியம். நான் ஒரு 2 இயர்ஸாக நான் குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அது கிளியர் பண்ணல. ஆனால் அதுலேருந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ அந்தளவுக்கு மெயின்ஸில் உங்களோட ஸ்கோர்ஸ் நல்லா அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களாக இருக்கணும். நம்மளோட உண்மையான பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணாலே போதும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் மார்க்ஸ் டீட்டெயிலாக வந்தால் தான் எங்கே நான் நல்ல எட்ஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத என்னால் அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சின்ன வெற்றி வந்து இன்னும் நிறையா பெண்கள் அண்ட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ், ரூரல் பேக்ரவுண்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போட்டித் தேர்வுகளை எழுதணும், வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா, நான் ஏதோ ஒரு ரேங்க் வரும், ஒரு வேலை அப்படின்ட்டு இருந்தேன். 125th ரேங்க் அப்படிங்கிறது நம்மளால் எவ்வளோ இந்த சொசைட்டியில் மாற்ற முடியும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிலாம் நினைக்கும் போது ஸ்டில் ஐ எம் ஃபீலிங் ஓவர்வெல்ம்ட். இன்னும் நான் அந்த ரியாலிட்டிக்கே வரல. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க 4 இயர்ஸ்? எவ்வளோ காலம் எடுத்து படிச்சிங்க? ஓகே, நான் வந்து தினமும் கணக்கு பார்த்தோன்னா நான் ரொம்ப அதிகமாகலாம் படித்து மிகைப்படுத்தி சொல்ல விரும்பல. ஒரு 6 மணி நேரம் அந்த மாதிரி தான் நான் சின்சியராக படிப்பேன். ஆனால் படிக்கிற டைமில் குவாலிட்டி ஆஃப் டைமை வந்து நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். 4 வருஷம் என்ன சொல்கிறது, ஒரு இப்போ எனக்கு 26 வயசு. இவ்வளோ வருஷம் நம்ம வந்து வீட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு பெண் பிள்ளையை படிக்க வைக்கிறதே பெருசு. அவ்வளோ என் மேலே நம்பிக்கை வச்சு என் அம்மா அப்பாவுக்கு முதல்ல நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஃபினான்ஷியலி என்கிட்டேருந்து எதுவும் எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல. என்னை நம்பினாங்க. அதோட ரிசல்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். மொத்த குடும்பமும் எனக்கு 5 தாத்தா, அதில் அவரும் என்னோட நடு தாத்தா. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது, குடும்பத்தில் இருக்க எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. என்னை விட என்னை அதிகமாக நம்பினாங்க தங்கர் தாத்தா, என்னோட எல்லாருமே. ஒரு மொத்த குடும்பம், ஒரு பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல்லாக சேர்ந்து ஒரு சப்போர்ட்டிவாக நடக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு அடுத்து எழுதுகிறவங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஓகே, அறிவுரைன்ற எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபுல்லஸ்ட் ப்ரிப்பரேஷன், டெடிக்கேஷன் எல்லாமே கொடுக்க முடியும்னா மட்டும் கண்டிப்பாக இந்த இதுக்குள்ளே வாங்க. அண்ட் பவர் ப்ரெஸ்டீஜ்க்காக வர வேணாம். கண்டிப்பாக நம்மளால் சொசைட்டியில் ஏதோ ஒன்று மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோட, அந்த மாதிரி ஒரு கொள்கையோட சிவில் சர்வீசஸ் படிக்க வந்தீங்கன்னா அந்த நோக்கமே உங்களை வந்து வெற்றியில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரண்யா ஐஏஎஸ் என்ன நோக்கம்? ஐஏஎஸ் என்ன பண்ண போகிறாங்க? ஓகே, ரொம்ப கிளியராக என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஆனால் ஒரு 2 பேரோட கண்ணீரையாவது என்னால் துடைக்க முடியும்னு நம்புகிறேன்.